விண்வெளியில் உள்ள சர்வதேச ஆராய்ச்சி மையத்திற்கான பொருட்களை சுமந்து சென்ற ராக்கெட் ஒன்று அமெரிக்காவில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே நடுவானில் வெடித்து சிதறியது. இந்த சம்பவம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இனி பார்க்கலாம். சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் அமெரிக்காவின் நாசா ஆய்வு மையம் விண்வெளியில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை அமைத்து வருகிறது. இந்த ஆய்வு மையத்தில் தற்போது உள்ள விண்வெளி வீரர்களுக்காக உணவு, உடை உள்ளிட்ட பொருட்களை சுமந்தபடி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பால்கன் 9 என்கிற ஆளில்லா ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கார்னிவல் ஏவுதளத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த ராக்கெட் புறப்பட்ட 2 நிமிடம் 19 வினாடிகளில் நடுவானில் வெடித்து சிதறியது. விண்ணில் வெடித்து சிதறிய பால்கன் 9 ராக்கெட்டின் பாகங்கள் அட்லாண்டிக் கடலில் விழுந்தன. ராக்கெட்டின் முன்பகுதியில் ஏற்பட்ட கோளாறால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. எனினும் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதன் முடிவு வந்த பிறகே ராக்கெட் வெடித்து சிதறியது எதனால் என்பது குறித்த முழு விபரம் தெரிய வரும் எனவும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கெவன் சார்டல் தெரிவித்தார். We haven't pinpointed exactly what happened yet. However, we're certainly in an extraordinary position to know what happened, to find what happened, to fix what happened, and to get back to flight, given the fact that the majority of this launch vehicle and all its components are ours. இந்த விபத்தால் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நாசா ஆய்வு மைய அதிகாரி வில்லியம் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.